வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடிகோஸ்ட். எடிகோஸ்ட் ஆனது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பங்குச்சந்தை, கோடிங் மற்றும் பலவற்றில் திறன் சார்ந்த படிப்புகளை வழங்குகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில ஆகிய இரு மொழி பாடங்களிலும் கற்றுத் தரப்படுகிறது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கல்வி தொடர்பான சில பழமொழிகள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி இங்கு காண்போம். பகுதி 2. பழமொழி 1. இளமையில் கல், முதுமையில் விறகு. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி இளமை பருவத்தில் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இளம் வயதில் கற்கப்படும் கல்வி கல்லில் எழுத்து பொறித்தது போல் மனதில் ஆழமாக பதியும். முதுமையில் அது பயனுள்ளதாக இருக்கும். முதுமையில் கற்க முயற்சித்தால் அது விறகை உடைப்பது போல் கடினமாக இருக்கும். பழமொழி 2. கற்க கசடர, கற்பதை கற்றபின் நிற்க அதற்கு தக. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி கல்வியை முழுமையாக கற்க வேண்டும் என்றும் கற்ற பின்பு கற்ற கல்வியின் படி நடக்க வேண்டும் என்றும் கூறுகிறது. கசடர கற்காமல் கிடைத்ததை மட்டும் கற்றுக்கொண்டு விட்டால் அது பயன் தராது. கற்ற கல்விக்கேற்ப ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்த வேண்டும். பழமொழி 3. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி கல்வியானது எல்லையற்றது, ஆனால் மனிதனின் வாழ்நாட்கள் மிக குறைவு என்பதை குறிக்கிறது. எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கல்வியை கற்க வேண்டும். ஆயுள் முழுவதும் கற்க வேண்டியது கல்வி என்று உணர்த்துகிறது. பழமொழி 4. கற்றுக் கொடுப்பவர் தெய்வம். பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி கல்வி கற்பிப்பவர் தெய்வத்திற்கு சமமானவர் என்று குறிப்பிடுகிறது. ஆசிரியர்களின் உதவி இல்லாமல் ஒருவரால் கல்வி கற்க முடியாது. எனவே ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்பதை இந்த பழமொழி கூறுகிறது. பழமொழி 5. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. பழமொழியின் விளக்கம். இந்த பழமொழி நாம் எவ்வளவு கற்றாலும் அது ஒரு சிறிய அளவை உலகம் முழுவதும் கற்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன என்பதை உணர்த்துகிறது. கல்விக்கு எல்லை கிடையாது, எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடிக்வெஸ்ட்.